நாங்க என்ன சொல்றோம்னா காலை உணவாக ஒருவேளை உணவு பழம் எடுத்துங்க. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, இது உணவாவே இருக்கணும். இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வெஞ்சனம் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறது. அதுவும் மாம்பழ சீசன் வந்தா சரி, சாப்பாடு கொஞ்சம் மாம்பழம், சாப்பாடு கொஞ்சம் மாம்பழம், அப்படி போயிட்டு இருக்கும். இப்படிதான் சாப்பிடக்கூடாது. கார்போஹைட்ரேட் உணவு கூட நீங்க பழத்தை சாப்பிடக்கூடாது. பழம் கூட கார்போஹைட்ரேட் உணவு சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப காலை உணவு பழம் எடுத்துக்கிறீங்கன்னா, அடுத்து மதிய உணவு தான் உங்களுடைய சாப்பாடா இருக்கணும். நீங்க இதை சாப்பிட்டுட்டு 2 தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுமா, சாப்பிட்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுக்குமா. என்னோட வேலை ஹெவி ஒர்க்குங்க. நான் ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும். நிறைய பேர் அதுக்காக நான் சாப்பிட்டுக்கிறேன். கிடையவே கிடையாது. பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து கிடைக்காது. நீங்க சாப்பாடு காலையில் சாப்பாடே சாப்பிட்றீங்க, இட்லியோ பொங்கலோ தோசையோ ஏதோ சாப்பிட்டீங்க. நீங்க பாருங்க மத்தியானத்துக்குள்ள என்ன ஆயிரும்னா கொஞ்சம் டயர்டாயிருவீங்க. அப்படியே டயர்டாயிரும், சோர்வாயிரும். அப்ப மத்தியான சாப்பாடு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா நீங்க காலை உணவு மட்டும் பழத்துக்கு மட்டும் மாறி பாருங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் எனர்ஜியா இருப்பீங்க. ஃபுல் எனர்ஜி இருக்கும். 10 மணி இல்லை, நீங்க அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் முழிச்சிருக்கலான்ற போல தோணும்.